நேத்திக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, நம்ம ரசிகர்கள் வந்து நெறைய பாடல்கள் வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ, அவங்களோட விருப்பத்த பூர்த்தி செய்யும் வகையில நான் ஒரு படம் செலக்ட் பண்ணேன் ஆக்சுவலா. ம், ம், ம். சிந்து பைரவி. ம், ஆனா, அந்த படம் நான் அனலைஸ் பண்ணும்போது படம் 2 1/2 மணி நேரம். ம். இவர் பண்ண பாடல்களே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 1/2 மணி நேரம் பா. எனக்கு தேவைப்பட்டது. ஸோ, அதனால அத நிச்சயமா நம்ம ஒரு எபிசோட்ல அத பண்ண முடியாது. ஆகவே நான் என்ன பண்ணேன்னா, நேத்திக்கு இன்னொரு படம் டப்புன்னு ஒரு ஃப்ளாஷ்ல வந்தது. இது என்னன்னா, எனக்கு மட்டும் இல்ல. நான் வந்து முதல்ல இசைஞானியின் ரசிகனா தான் முதல்ல நான் அந்த பாடல்கள வந்து நான் பார்ப்பேன். ம். அதுக்கப்புறமா தான் நான் வந்து ஒரு மியூசிஷியனா அந்த சமுத்திரம் உள்ள மூழ்கி என்னென்ன பண்ணிருக்காரு, நம்ம என்ன முத்த தேடலான்றதான் நான் பார்ப்பேன் 2வதா. ஏன்னா முதல்ல நான் ரசிகனா இருந்தா தான், என்னை போன்ற கோடான கோடி ரசிகர்களும், இளையராஜாவை ஆராதிக்கும் அத்தனை ரசிகர்களும் அது உள்ள வருவாங்க அழகா. நடிகருக்காக ஒரு படம் ஓடும், டைரக்டருக்காக ஒரு சில படங்கள் ஓடும். ம். அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இசைக்காக ஒரு 2 மாபெரும் படம் இசைஞானி படத்தில் எனக்கு தெரிஞ்சு. ஒன்று வந்து சின்ன தம்பி, ம். இன்னொன்று வந்து கரகாட்டக்காரன். ம். அதாவது இயக்குனர் பி. வாசு வந்து சொல்லிருக்காரு ஒரு இன்டர்வியூவில், இந்த படத்தில் உள்ள பாடல் இல்லாமல் ஜஸ்ட் 1/2 அன் ஹவரில் கம்போசிங் முடிஞ்சுது. நிறைய பேர் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் பற்றி சொன்னாங்கல்ல. இந்த படத்தோட பாடலோட டீகோடிங் வந்து இசைஞானி ரசிகர்கள் எல்லாருக்கும் ஃபுல் மீல்ஸுங்க. இந்த சரஸ்வதியோட குழந்தை இசைஞானி எப்படி பண்ணியிருக்காரு பாருங்க. இதில் ஒரு பியூட்டி என்னன்னா, இந்த படத்தில் வந்து 5 பாடல்கள். தூளியிலே ஆட வந்த, அரைச்ச சந்தனம், போவமா ஒரு காலம், ம். குயில பிடிச்சி குண்டில் அடைச்சு, 5வது பாட்டு உச்சந்தல உச்சியில, ம். 6வது நீ எங்கே, அது வந்து போவோமா ஊருக்குள்ள போனோம். முதல் 3 பாட்டு மைனர் ஸ்கேல், 4வது பாட்டு ஒரு மேஜர் ஸ்கேலு, அதுவும் பேத்தாசு, ம். 5வது பாட்டு உச்சந்தல தூளியிலே ஆட வந்து. ஒரு 2 வாரம் முன்னாடி டிஎல் மகாராஜன் சாரோட நேர்காணல் ஆதானில் பார்த்தேன் நான். ம். கரகர பிரியா ராகத்தை பற்றி அவர் ஸ்லாகிச்சிருந்தார்ல. அது வந்து கரகர பிரியா அவர் சொன்னது வந்து தானா வந்து சந்தனமேலாம் அதில் கம்ப்ளீட்டாக தெரியும். ம். கரகர பிரியாதான்றது தெரியும். ஆனால் இந்த முதல் பாட்டு தூளியில் ஆட வந்த அதுவும் கரகர பிரியா தான். ஆனால் அந்த கரகர பிரியாவில் அப்பப்போ ராஜாவோட ஒரு பெரிய ஒரு சுப்ரீமேசி நான் சொல்லுவேன். பஞ்சமத்தை ஒழிச்சு வச்சு அப்பப்போ ஒரே ஒரு இடத்துல சின்ன தெய்வத்தை காமிச்சு, ஏன்னா நான் ஆல்ரெடி கொண்டு சொல்லியிருக்கேன், அந்த நடபைரவி, ம். கீரவாணி, கரகர பிரியா வந்து ஒரே சைக்கிள் உள்ள இல்லாமா. மேலகர்த்தா ராகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சைக்கிள்குள்ளேயே வரும் அப்படியே. அதனால் வந்து இவர் எவ்வளோ அழகாக பண்ணிருக்காரு பாருங்க. இன்னொரு விஷயம், பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரொம்ப ஆராதிக்கிறீங்கள, ஃபுல் மீல்ஸ் எடுத்துக்கோங்க.